வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நவம்பர் மந்தோட P&L பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி ட்ரேட் கிடச்சி எதனால் லாஸ் ஆனிச்சுங்கிறத ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிசம்பர் மாதம் கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணலான்ட்ருக்கோம். ஒவ்வொன்றா முழுசாக நான் விரிவாக கொடுக்குறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்த்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டே வந்து லாஸில் முடிஞ்சதுனால அன்றைக்கி வந்து லாஸு. அடுத்தது 6ஆம் தேதி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 5 நாள் லாஸு. அடுத்து ஒரு 2 நாள் ப்ராஃபிட்டு, மறுபடியும் கண்டினியூஸாக 3 டேஸ் லாஸு. அடுத்து சின்ன ப்ராஃபிட்டு, ஃபைனலாக லாஸ்லேயே முடிஞ்சு இந்த மாதம் ஓவராலாக ட்ராடவுனு முழுமையாக ட்ராடவுன்லேயே தான் வந்துச்சு நம்மளுடைய P&L. ஃபைனலாக 7,841 ரூபா லாஸ் புக் பண்ணியிருக்கோம் நவம்பர் மந்த்து. இந்த மந்த்லேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலான்ட்ருக்கோம். அதாவது இந்தியா விக்ஸ் வந்து 10% மேலே இருக்கும்போது ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து ஒரு 10,000 வந்ததுன்னு ட்ரேட் அந்த டிசம்பர் மந்த்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியும், லாஸ் வந்து 5,000 வந்தாலும் க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டில் கொடுக்கலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. சப்போர்ட் இல்லை ரெஜிஸ்டன்ட்டில் நாம் வந்து 9:20க்கு என்ட்ரி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஏதாச்சும் மாற்றுதல் பண்ண முடியுமான்ட்டு இந்த மாதம் பார்க்கலாம். ஓவராலாக இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் மூமெண்ட்டே இல்லை. ஒரு 100-150 பாயிண்ட் மேலேயும் கீழேயுமே இருந்ததுனால லாஸை வந்து புக் பண்ணுறதா இருக்குது. நம்ம பேக் டெஸ்ட்டில் இந்த அளவுக்கான லாஸை என்றைக்குமே நம்ம சந்தித்ததில்லை. முதன்முறையாக லாஸை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதமும் போன மாதமும் ஒரு சின்ன மிஸ்டேக்கோட நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பண்ணலை. ப்ராப்பரான என்ட்ரி, ப்ராப்பரான க்ளோசிங் வச்சுருக்கோம். அதிகபட்சமான ஒரு ஒன் டே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 காசில் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் அன்றைக்கி லாஸை புக் பண்ணோம். அந்த அளவுக்குலாம் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. ஓகே, டிசம்பர் மந்தோட P&L எப்படி இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.